இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஊருக்கு கிளம்பணும். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் டாட்டா பை பை சொல்லிட்டு ஒரு பாட்டி சொந்தக்காரங்களும் இருக்காங்க. அவங்கள பிரிய மனசே இல்லாமல் நம்ம ஹீரோயினும் காரில் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜியா வீட்டில் காட்டுறாங்க. அப்பா வந்து இது என்ன வீடா கன்றாவே வச்சிருக்காங்க, ஒரு ரூம் கூட ஒழுங்காக சுத்தம் பண்ண மாட்டியா அப்படிங்க அவன் மோந்து பார்த்துட்டு இருக்கா. எந்திரி கிளம்பு, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம டாக்டர் கூவை பார்க்க போகணும். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் தான் பாட்டியை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா. எழுந்திரி கிஃப்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி டாக்டர் கிஃப்ட் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டா. யார் அது ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை பாட்டியை பார்த்துக்கிட்டு டாக்டர் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கிறா. ஆனால் என் கையெல்லாம் வலிக்குது, எத்தனை ஃப்ரூட்ஸ் தூக்க விட்டுட்டாரு தெரியுமாங்க. உங்க அப்பாவுக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ பெரிய வேஸ்ட்டுன்னு, அதான் இந்த தூக்க விட்டுருக்காருன்னு அவன் கலாச்சிட்டு இருக்கான். இவங்க வீட்லேயும் இப்போ அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. காலிங் பெல் அடிக்க போய் ஓப்பன் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணா நம்ம ஜியா ஃபேமிலி தான் நின்றுட்டு இருக்கு. இவன் பாருங்களேன் உச்சி குடுமையெல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கான். இங்கே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டே இருக்கா. இப்படியே இந்த பாட் முடிய அப்படியே சின்னதாக ஒரு மூமெண்ட்ஸை காட்டுறாங்க. அப்படியே குட்டியா மூமெண்ட்ஸில் ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு இருந்தா இல்லையா ஹீரோ கூட. அப்போ ஹீரோ நான் ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். ஏன் நீ இதுக்கு முன்னாடி நியூ இயர்ல எல்லாம் பட்டாசு வெடிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்கிறான். அப்போ ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கும்போதெல்லாம் என்ன திங்க் பண்ணிக்கோன்னு சொல்றா. ஜியாவும் அப்பாவும் உள்ள வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கூரனோட அப்பாவுக்கு சொல்லமா வேணும். ஸோ அவர் எப்பவும் போல வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இவ சைக்கிள் கேப்ல கூரனை போட்டோ எல்லாம் எடுக்க டக்குன்னு கழட்டிட்டு இருக்கான். போங்க 2 பேரும் ரூம்குள்ள போய் உட்காந்து பேசுங்க அப்படியே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. உள்ள ரூமே ஃபுல்லா குப்பையே வச்சிருக்கா. இவ்வளவு போலதான் புக்ஸ் எல்லாம் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ற போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க இவனோட ஒரு போட்டோ எடுத்து கியூட்டா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு சொல்ல அவ அதுல இருக்க ஷென்னை பார்த்துட்டு ஷென் இவ்வளவு கியூட்டா இருக்க மாதிரின்னு இருக்கா. கூரனுக்கு கடுப்பாயிடுச்சு. இப்போ அங்க இருக்க சிஸ்டம் பார்த்துட்டு நீ இதுல கேமிங் எல்லாம் வச்சிருப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சிஸ்டம்னா கேம் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லவும், அப்ப நானும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எடுத்த போட்டோஸ்ல ஜியாதி இவனதையும் மட்டும் கட் பண்ணி வால்பேப்பரா வச்சிருக்கான். பூச்சு தெரிஞ்சு அவ்வளவு தடன்னு சொல்லிட்டு கண்ணு முடிட்டு டக்குன்னு அதை வந்து மாத்தி விட்டுட்டான். இப்போ ஓபன் பண்ண க்ளோஸா இருக்கும் அப்படியே பாக்குறா. இப்போ அவனும் விலகி நின்னுக்க, குரன் சரி எனக்கு புரிஞ்சுது ஏதோ பிரைவேட்டா நிறைய வச்சிருப்ப போல, இன்னொரு டைம் இப்படி அசால்ட்டாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் வளர நீ உனக்கு கேமும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே இருக்க நம்ம ஜியாவோட அப்பா, என் பொண்ணு சத்தம் போட்டு கூட பேச மாட்டா தெரியுமா, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி பேச உள்ள ஜியா சவுண்டு தான் சத்தமா கேட்டு இருக்கு. அவனை போட்டு கத்திட்டு அடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். கட் பண்ணி நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல காட்டுறாங்க. ஏதோ ஃப்ளோ பரவிட்டு இருக்காமா, ஸோ எல்லாரும் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நைட்டு நம்ம கூரனை காட்டுறாங்க. அவன் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அதிகமா காய்ச்சல் பரவிட்டு இருக்கிறதால பக்கத்து சிட்டில போய் நாங்க கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம். அதனால நாளைக்கே கிளம்புறதா இருக்கும். வரதுக்கு எப்படியும் 15 நாள் கிட்ட ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம கூரன் கேட்கவே கஷ்டமா இருந்தாலும் சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் தனியாக இருந்துப்பேன், ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் வெளியே காமிச்சிக்கலனாலும் உள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா அப்பாவும் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க இல்லாத நேரமா பார்த்து அவங்களுக்காக மெடிசன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறான். இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல குவான், அப்போ அம்மா அப்பா இல்லாம நீ தனி தான் இருக்கியா, அதுவும் 15 நாள் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எங்க வீட்டில் எப்பவுமே அப்படிதான், ஓவர் டைம் பண்ணிட்டு லேட்டாக தான் வருவாங்க, ஸோ எனக்கு இது ஒன்றும் புதுசு மாதிரி தெரியலங்கிறான். சரி வாங்கடா இன்னைக்கு நைட்டு நம்ம கேம் போட்டு விளையாடலாம் அப்படிங்க. குவான் பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டான். ஜாங்குக்கு ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ நைட் அவன் பாட்டுக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜியாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவும் கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கம்மா, நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். தனியா விட்டுட்டு போறக்கு அவங்களுக்கும் விருப்பம் இல்ல, அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு இவனும் அவங்க கிட்ட வந்து எதையும் சொல்றது இல்ல. இப்ப குவானோட வீட்டுல காட்டுறாங்க. பாட்டியும் அதான் அவங்க வீட்டுல ஆள் இல்லப்பா, தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும், அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப நம்ம ஜியாக்கு கால் பண்ணி நீ கூரன்ட்ட பேசினியா, அவனுக்கு கால் பண்ணா போகவே மாட்டேங்குது, எடுக்கவும் மாட்டேங்கிற, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, உங்க வீடு பக்கம் தானே, கொஞ்சம் அதை போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். இவ்வளவு உடனே வந்து கதவை தட்டுறா. அவன் எந்த ரியாக்ஷன் இல்லாம ஓபன் பண்ணி விட்டு போய் பெட்ல டக்குன்னு படுத்துட்டான். இவனுக்கு என்னாச்சு இப்படி போய் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கவும் தொட்டு பாக்குறா. நல்லா ஃபீவர் வந்துருச்சு, அவனால பேச கூட முடியல. சோ உடனே ஐஸ் வாட்டர் எல்லாம் வச்சு ஃபேஸ் கையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இவளும் பக்கத்துலயே உட்காந்துட்டா. நேரம் போக இவளே தூங்கி போயிட்டா. இப்ப டக்குன்னு எழுந்து தொட்டு பார்க்க கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சோ திரும்பவும் அதை எடுத்து மேல வச்சுட்டு இவளும் அவளோட தூக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா. சோ ஃபீவர் கொஞ்சம் கம்மியானதால இப்பதான் அவனுக்கு முழிப்பு வருது. எழுந்து பக்கம் இப்ப பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அவ தூங்கி விழ போவ டக்குன்னு அவளை பிடிச்சுக்கிட்டான். அவளும் இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஏன் இங்குக்கு வந்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நீ எழுந்து வந்து ஓப்பன் பண்ணது கூட உனக்கு தெரில, குவான் தான் உன்னை வந்து பார்க்க சொன்னான், அதான் வந்து பார்த்தா காய்ச்சலாக வேற இருந்துச்சா, சரி எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது, உங்கள் வீட்லேயும் ஆள் இல்லையா, அதனால தான் நானே உட்காந்துட்டேன் அப்படிங்கிறா. எனிவே நான் கிளம்புறப்பா அப்படி சொல்லிட்டு எழுந்தவன் டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்துட்டா. இப்போ அப்படியே க்ளோஸில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு எழுந்து குவான் வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம குவான் இவனோட பொட்டி படிக்க ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு 15 நாளைக்கும் உன் அம்மா அப்பா வர மாட்டாங்க, நீ தனியாக இருக்கிறதால என் பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க, டெய்லியும் இதுக்காக நான் உன்னை செக் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா, ஸோ என்னையிலிருந்து
உன் அம்மா அப்பா வர வரைக்கும் நீ ஏன் வீட்டில் தான் தங்க போகிறேங்கிறான். பாவம் நான் ஏன் அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறான். நீ வரப்போறங்கிறது தெரிஞ்சு என் பாட்டி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை சொல்ல இப்போ டப்புன்னு எழுந்து வா போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ குவான் வீட்டில் கட்டுறாங்க. தனி ரூம்லாம் இல்லை, அதனால கீழே தான் வந்து படிக்கிறதுக்காக விரிச்சு போட்டிருக்காங்க. எனக்கும் இவங்க கூட படுத்தவங்கன்னு ஆசையா, எல்லாம் எங்கள் பாட்டிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். அது சரி எங்க கூரை எனக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்க அவங்க அம்மா கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்த உண்மை, இவனுக்கு காய்ச்சல் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நார்மலாக எப்பவும் போல பேசி முடிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜியா பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ண அவன் கண்டுக்கல. அவனோட கஷ்டம் அவனுக்கு இல்லை. ஸோ இப்போ டக்குன்னு அவங்க கிட்ட வந்து இப்போ ஏன் இங்கே நின்று வருத்தப்படுற மாதிரி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்னை விட அவங்களோட பேஷண்ட் தான் முக்கியமாக இருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கூட அவங்க எப்போவுமே ஓவர் டைம் பண்ணிட்டு தான் வருவாங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடியும் தனியாக தான் இருப்பேன், தூங்கி எழுந்தப்பவும் தனியாக தான் இருப்பேன். ஸோ இப்படி தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் தனியாக தான் இருக்கேன். எனக்குன்னு இருக்கிறது என்னோட திங்ஸ், அதுவும் என்னோட பில்லோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு நான் உன் கூட இருந்தேன்ல, ஸோ உன்னோட நிலைமை மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜியாவும் கிளம்பிட்டான். இப்போ பாட்டியும் பாலை கொடுத்துட்டு நல்லா போத்தி தூங்கப்பா, கோல்டு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனும் ஒரே குஷியாக படுத்துட்டு நம்ம ஜியா கூட இருந்தது தான் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். குவானும் குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே அவன் திரும்பி படுத்து அப்படியே லைட்டாக கண்ணை முடிச்சு பார்க்க, இதுக்கு நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியலையே அப்படிங்கவும், என் ஃபீவரெல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான். எங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு தலையை கொண்டு வந்து வச்சு பார்த்துட்டு ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்கே அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புரண்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கேன். காலையில் ஆயிடுச்சு. டங் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு குரூப் இருக்கு. அதில் நம்ம கோரானுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போட்டிருக்கேன். நம்ம ஹீரோனுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்ததோ டக்குன்னு கிளம்பிட்டான். இவன் எங்க காய்ச்சலோட டிவி பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கா. கதை ஓப்பன் பண்ணுன்னு ஹீரோ மெசேஜ் பண்ண, அப்படி எனக்காக வந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்க்க காணும். மெடிசன் வச்சுட்டு போயிருக்கான். உடனே அவன் கால் பண்ணி கோரானுக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கினேன், அப்படியே உனக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்த அப்படிங்கிறான். மெடிக்கல் எங்கேயோ இருக்கு, எங்கள் வீடு எங்கேயோ இருக்கு. சரி வீடு புரியுதுன்னு இருக்கான். இங்கே இவனுக்கு ரெண்டு பேர் காட்டேன். குவானோ ஜாங் வருவானடா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பாக வருவான் இப்போ பாருன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணேன். கதவு திறந்தா ஹீரோ தான் வந்திருக்கான். கூடவே மெடிசன் இவனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மச்சான் நீ எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியாடா அப்படி சொல்லிட்டு பாசமலையாக பொழிஞ்சிட்டு இருக்கான். இப்போ நைட்டு இங்கேயே ஹீரோவையும் பிடிச்சி தங்க வச்சுட்டானுங்க. கோரான் விடல போல ரெண்டு பேர் கையும் இருக்கு பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். நான் உனக்கு தெரியாதனமா தாண்டா மருந்து வாங்கி கொடுத்துட்டேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம குவானும் எழுந்து பாவ பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் போத்தி விட்டுட்டு திரும்ப குறுன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. சளி பிடிச்சிக்கொண்டு போத்தி விட்டேன், இதுல என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்ன நான் வீக்கெண்ட் சொல்றியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு திரும்ப சண்டை வந்துருச்சு. பாக்குறியா மசில பாக்குறியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோ ரொம்ப வேண்டான்னு சொல்லிட்டு அவன் படுக்கு தூங்கிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு கோரானுக்கு ஃபோன் வரவும் எழுந்து ஓடிட்டான். அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கேன், நீங்க அங்கே சேஃபா இருங்கன்னு சொல்ல, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கலப்பா, சீக்கிரமா போய் தூங்கு அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோ வந்து அவனுக்கு ஜாக்கெட்டை கொடுக்க அவனும் போட்டு எல்லாரும் ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அப்படி ஹீரோவா இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ அவங்கள மிஸ் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான். ஹீரோவும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக அவனோட வாக்மேனை கொடுக்க, இதில் எனக்கு சரியாயிடுமாடா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா நம்ம குவான் குரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கான். அது தாங்க முடியாம தான் ஹீரோவை எழுந்து வந்திருப்பான் போல. இந்த பக்கம் ஹீரோனை காட்ட குவான் இவங்க ஃபோட்டோவை தான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் சிரிக்க ஜி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே குவான் தூக்கத்தில் குவானோட ஃபோன் எல்லாம் தட்டி விட்டது இல்லாமல் பெட்ஷீட்டையும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் நைட்டு ஃபுல்லாக சண்டை போட்டே இருக்க. பாவம் ஜாங் தான் இவங்க கிட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கான். இப்போ மொமெண்ட்ஸ்ல ஹீரோயினை காட்ட அவ எப்பவும் போல கேமரா ஆன் பண்ணிட்டு இந்த பேக் ஜாங் யூஸ் பண்ணது, இந்த ஹாட் வாட்டர் பாட்டில் ஜாங் யூஸ் பண்ணது, அப்புறம் என்னையும் அவன் கேர் பண்ணிக்கிறான் தெரியுமான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோட்டு இருந்தும் கால் வருது. மாத்திரையை போட்டுக்கிட்டியா, இப்போ உனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா, சீக்கிரமா தூங்க அப்படின்னு சொல்லவும், நீ கொடுத்த மெடிசனால இப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பெட்டரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு தூங்க போயிட. பார்த்தா நம்ம ஹீரோ அவளோட வீட்டுக்கு வெளியே இருந்து தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனோட ரூம்ல லைட்டும் ஆஃப் ஆக நானும் தூங்க தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இவனும் சுசாயை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான். இப்போ கட் பண்ணி ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்மளோட டீச்சர் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து சைக்காலஜி டீச்சர் வந்து உங்களுக்கு சைக்காலஜி செமினார் எடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ போய் அட்டன் பண்ணுங்க, கம்பல்சரி கிடையாதுங்கிறாங்க. குவானோ ஜியா நமக்காக சீட் பிடிச்சி வச்சிருக்காலாமா, நம்ம வரலன்னு சொல்லிடலாமான்னு கேட்க, ஜியாவா என்னோட வாழ்க்கையும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போயிட்டு இருக்கு, நம்மளும் போய் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு இருக்கான். இப்போ அந்த செமினார் ஹாலில் தான் காட்டுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்க பிள்ளைங்கெல்லாம் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஜேயோட சாங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் அவரோட ஹர் ஐலாஷஸ் அப்படிங்கிற ஒரு சாங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது லஞ்ச் பிரேக்லலாம் இந்த சாங்ஸ் அடிக்கடி போடுவாங்க. கிளாஸில் கூட நான் அடிக்கடி பாட என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் பெஞ்சை தட்டிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் அதை பாடி முடிச்சு என் கண்ணை மூடும்போது எனக்கு அவளோட கண் இமைகள் தான் ஞாபகம் வரும். எனக்கு தெரியல ஒருவேளை அந்த சாங்னால தான் நான் இப்படி ஆகிட்டேனா இல்லை வேற ஏதாச்சும்னாலையாங்கிறது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் ஃப்ளோட்டரிங் ஃபீலிங்ஸ். ஹீரோ
ஹீரோவை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் இத்தனை அது அப்படின்ட்டு இருக்கா. அவரங்க ஒரு சின்ன ஸ்மைலோ ஐ கான்டாக்டே இதுக்கு போதுங்க. இங்கே நம்ம கூரன் ஜியாவை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு அவ இவளை பார்த்ததும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் இந்த வயசுல வர ஃபீலிங்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போ முடிச்சுட்டு நம்ம பசங்க எல்லாம் கடைக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் அள்ளி எடுத்துட்டு இருக்க இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜியாவை பார்த்துட்டு என்ன அதிசயம் நீ ஸ்நாக்ஸ் வாங்க நின்றுட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் அவ பியூட்டி ப்ராடக்ட் வாங்கிட்டா இப்போ மட்டும் ₹1 இல்லைன்னு சொல்றான். இவளும் எடுத்து பார்த்துட்டு அதை காசு இல்லாதால வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரைஸ் மணி அடிச்சதுடா, அதனால நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்க போறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் காசு பே பண்ண கூரேன்னு சொன்னதும் எல்லாரும் ஹாப்பியா எடுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம பசங்க 3 பேர் நடந்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு ஹேர் பின்ன குத்திட்டு போகும். அதை பார்த்துட்டு அங்க பாரு அந்த கிளிப்பு ஜியாவுக்கு சூப்பரா இருக்குங்கிறான். என்னது ஜியாவா அப்படின்னு திரும்பி பார்க்க இல்லடா அவ ஃபேஸ் பெருசா இருக்குல்ல, ஸோ இது மாதிரி பெரிய கிளிப் கொடுத்தா அழகா இருக்கும் தான் சொன்னேன். இன்னைக்கு சூரியன் கூட அழகா இருக்குதுல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ நைட்டு கிளாஸ் முடிச்சு வந்துட்டு இருக்க ஜியா மட்டும் காணோம். அவ எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூரன் கேட்க என்ன பார்க்கறதுக்காக போயிருக்கா அப்படிங்கிறா. இவன் உடனே நான் நோட்டை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். உள்ள நம்ம ஜியாவும் யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவனோட கிளாஸ்க்குள்ள பூந்து அவனோட பெஞ்சை கண்டுபிடிச்சு ஸ்டார்ஸ் பண்ணா இல்லையா அந்த பாட்டில வைக்க வர கரெக்டா கூரன் கதவை ஓப்பன் பண்ணவும் பயந்துட்டா. சாரி சும்மா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் சிரிக்கவும் தான் கண்டுபிடிக்கிறா. இவன் உள்ள வந்து இதை பார்த்துட்டு இந்த கிஃப்ட்ல அவன் பேர் கூட எழுதாம வச்சானா அவனை எப்படி கண்டுபிடிப்பான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையே அப்படிங்கிறான். இது அவன் கிட்ட கொடுத்தா மட்டும் போதும், நான் தான் கொடுத்தா நல்லா தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. யாரோ வர சவுண்ட் கேட்டதும் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இவன் இப்படி கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. இப்போ அவங்க போனது எழுந்து நின்றுட்டு ஜி அவனை பார்த்து உனக்கு ஏதோ மூஞ்சியில சவுப்பாற மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். இங்க ஹீட்டா இருக்குல்ல அதான் சொல்லிட்டு அவனும் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பாட்டிலை வச்சுட்டு போகும்போது கரெக்டாக நோட்டு எல்லாம் தள்ளி விட்டுட்டா. அப்போ அதுவும் இல்லை இவன் அப்ராட் போகிறதுக்கான அப்ளிகேஷனை வச்சிருக்கான். அப்போ ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகாயிட்டா. வீட்டுக்கு வந்து படிக்க கூட முடிய மாட்டேங்குது. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ராமா கிளப்பில் காட்டுறாங்க. சார் கிளாஸை முடிச்சுட்டு இங்கே பாருங்கப்பா உங்களோட சீனியர் ஷென்னை தெரிஞ்சிருக்கும், அவர் அப்ராட் போக போகிறாருங்க. ஷென்னும் அவன் அப்பா அம்மா வந்துட்டு அப்ராடில் தான் வேலை செய்ய போகிறாங்களாமா. ஸோ ஈவினிங் அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் நம்ம ஜியாக்கு தான் ரொம்ப வருத்தம். ஈவினிங் வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், அப்ராட் போகிற ஷீட்டை பார்த்ததும் என் கிஃப்டே நான் கொடுக்காம தான் வந்தேன். ஆனால் என்னானாலும் சரி நான் கடைசியில் வருத்தப்படுற மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது, நான் ப்ரப்போஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேங்கிறா. ஸோ அதுக்காக நைட்டு வந்ததும் ஒரு அழகான லவ் லெட்டரை எழுதுறா. அடுத்த நாள் இதை நம்ம ஹீரோயினும் படிச்சு பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹோம் ஒர்க் நோட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக மானிட்டர் வந்துட்டான். இவன் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்க. இப்போ நோட்டையும் கொடுத்து அனுப்பிட்டு என்னோட ஹோம் ஒர்க் நோட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா அதுக்குள்ளே வச்சு தான் லவ் லெட்டரையும் படிச்சுட்டு இருந்தாங்க. கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ விழுந்தடிச்சு ஓடி வந்து பார்க்குறாங்க. அது நம்ம சாரோட இடத்துல தான் இருக்குது, கொஞ்சம் கீழே இருக்கவும் பிரேக்கில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துல நின்று தான் மேக்ஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருப்பான் போல. அப்போ அந்த கிளாஸ் மானிட்டர் வந்து நின்று பேசிட்டு இருக்கா. ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதில் நம்ம ஹீரோயின் மேக்ஸ் நல்லாவே எழுதலன்னு சொல்லிட்டு இவன் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டர் பொண்ணு பார்த்துட்டு சொல்ல அவளால் முடிஞ்சு தவறு பண்ணுறா, நீ எதுக்காக அதை பற்றி பேசுகிறங்கிற மாதிரி தான் பேசுகிறான். இப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோனோட நோட்டு தான் மேலே இருக்கு. அதை டக்குன்னு ஓப்பன் பண்ண ஒரு பேப்பர் கிடைக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து அதை வாசிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நீ கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன், அப்போது எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்தாங்க, ஆனால் நான் ஒன்று மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு வாசிச்சுட்டு பாத்தியா இது சுசாயோட லவ் லெட்டர், அவள் இன்னொருத்தனுக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு அது அவங்களோட பர்சனல், இது எல்லாம் நீ எடுத்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்குள்ளேயே வச்சுட்டு அனுப்பி விட்டான். ஆனாலும் இவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஹீரோயின் டக்குன்னு வந்து எட்டி பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லி சிரிச்சிட்டே வரா. கண்டுக்கல. இவ அவளோட நோட்டை தேடவும் முன்னாடி தான் இருக்குங்கிறான். இப்போ அதை எடுக்க டக்குன்னு அவன் கிளம்புறான். நீ இதில் இருக்கு இதை பார்த்துட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்க இல்லை உன் நேம் பெருசாக இருந்தது, அது டக்குன்னு ஞாபகம் வரவும் தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கழுத்தில் கை வச்சுட்டு சொல்லிட்டு போகிறான். அப்போதைக்கு அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல, எப்படி லெட்டர் கிடச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு பாக்கையில் போட்டு ஓடிட்டா. இப்போ பிரேக்கில் ஃப்ரெண்ட்ஸோட பையன் நடந்து வரவும் சென்ன பையனோட ஃப்ரெண்டு அவனுக்கும் கிட்டார் வந்துட்டு ப்ளே பண்ண தெரியும் போல. அவனோட நம்ம ஜியாவும் ஹீரோயின் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதில் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்த நல்ல லவ் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை சுசா இவனுக்கு தான் ரூட் விட்றோம்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டான். இப்போ நம்ம பசங்களுக்கு பின்னாடி வந்து என்ன 2 பேரும் அந்த பையனுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அதெல்லாம் சீக்ரெட், உங்ககிட்ட நான் இதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல புரிஞ்சு வாடான்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறானுங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இவன் இதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஹீரோயினும் பின்னாடியே ஓடி வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் பாய்ஸ் முடிச்சிட்டிங்களா, நீ எத்தனை புல்லப்ஸ் எடுத்த அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அது சீக்ரெட்டு சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ டென்ஷனாக போனா இல்லையா. இப்போ நம்ம பொண்ணுங்கள்லாம் அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜியாலாம் முக்கி இப்படி எடுத்து முடிச்சிட்டா. அடுத்து நம்ம ஹீரோனோட டர்ன் வரும்போது கரெக்டாக ஹீரோ வரா. சாருக்கு கொஞ்சம் வேலை இருக்கவும் நீயே இதை பார்த்துக்கோ, யாரும் சீட் பண்ணக்கூடாது, எத்தனை புல்லப்ஸ் எடுக்கிறாங்கன்னு கவுண்ட் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஹீரோயினும் முக்கி இப்படியே எடுத்துகிட்டே இருக்கா. ஆனால் ஒரே ஸ்மைலிங் தான் ஹீரோவை பார்த்து. ஹீரோ பெருசாக ரியாக்டே பண்ணல. கரெக்டாக அந்த கிட்டார் வாசிச்ச பையன் வேற போவ ஹாய் வேற சொல்லிட்டா. அவ்வளோதான் கன்ஃபார்மே பண்ணிட்டான். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுந்து 22ங்கிறா. அவன் 21 தான் ஆச்சு.
ஆச்சுங்கிறான். இதோட 22 ஆச்சுன்னு ஹீரோன்னு சொல்ல ஃபுல்லாக கீழே படுத்து எந்திரிக்கணும் அப்பதான் கவுண்ட்டுங்கிறான். சரி விதியன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி ஆடி எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கா. டைமும் முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்க பொண்ணு 36 எடுத்திருக்கா. நான் 30 எடுத்திருக்கேன்னு சொல்ல நீ 26 தான் எடுத்த, டெஸ்ட்டை ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருக்கேங்கிறான். ரொம்ப ஓவராக தான் பண்ணுறங்கிற மாதிரியே ஹீரோன்னு பார்க்குறா. இப்போ நைட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஓடி வந்து இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லையா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவன் உடனே கழுத்தை பிடிச்சிக்கிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறான். இப்போதான் இவளுக்கு ஞாபகம் வருது, அந்த லெட்டருக்கு இது பார்த்துருவானோன்னு சொல்லிட்டு நோட்டை பார்த்தியா அப்படி சொல்லிட்டு கேட்க அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டே இல்லை நான் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இது ஞாபகம் வந்தது இவன். அப்போ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா, நான் அந்த லெட்டரை இன்னொருத்தருக்காக எழுதியிருக்கேன், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளோ நேரம் இப்படி ஜெலஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டது. அவன் எப்படி ஆமாம்மா எப்போ போல இல்லைன்னு தான் சொல்கிறான். இது ரொம்ப மோசம், உன்னோட ஸ்டூடெண்ட் நீ இப்படிதான் புரிஞ்சு வச்சிருப்பியா, அது ஜியாவோட லெட்டர். ஃபிட்னஸ் கிளாஸில் என்ன பழி வாங்கினதுக்கு பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. இப்போதான் இவனுக்கு மூஞ்சில சிரிப்பே வருது. நைட்டு கூட அங்கிள் பக்கத்தில் வந்து பாலை வைக்கிறது கூட கண்டுக்காம சிரிச்சிட்டு இருக்கான். அங்கிளே பார்த்துட்டு இன்னைக்கு மூஞ்சி பொலிவோடு இருக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க அப்படியெல்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான். அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே ஹீரோயினோட நோட்ஸும் இருக்கு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே கிளாஸில் காட்டுறாங்க. ஜியாவும் அந்த ஷென் பையனை பார்த்துட்டு அப்படியே பேச அவன் போக போகிறதால ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சிருக்கானாமா. அதில் இவன் ப்ளேவும் பண்ண போகிறான். ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு நீயும் வரணும்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுக்க என்னதான் சோகமாக இருந்தாலும் இதை எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்போ நான் அவன் மனசில் இருக்கந்தானு சொல்லிட்டு ஒரே குஷி ஆகிட்டா. லஞ்ச் டைமில் கூட சாப்பிடாம அதை நினச்சி தான் சிரிச்சுட்டே இருக்கா. கூரன் பார்த்துட்டு என்ன லாட்ரிக்கு இது விழுந்துச்சா இப்படி சந்தோஷமா இருக்கே ஜியா அப்படி சொல்லிட்டு கேட்க அதுவா ஷென்னு ஃபேர்வெல் பார்ட்டிக்காக என்னை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்கிறான். ஒன்று மட்டுமா எங்கள் பேஸ்கெட் பால் டீமே இன்வைட் பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்க. அவ்வளோதான் மூஞ்சி சோகம் ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அங்கே போகணும் இல்லையா, ஸோ இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. எப்படியோ ஒரு ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணியாச்சு. பார்த்தா எல்லாம் ஷூவாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி ஷாப்பிங்க்கு கூப்பிடுறா. என்னால் வர முடியாதுன்னு ஹீரோன் சொல்லிட்டா. அடுத்து கோவானுக்கு கூப்பிட அவன் பாட்டியோட ஷாப்பிங் போகிறானாமா. வேறு யாரை தான் கூப்பிட்டதுங்க. அடுத்த நாள் நம்ம